பெரியோர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். சரியா இருக்கா? இப்போ சரியா இருக்கா? இன்றைய தினம் நமது ஆலயத்திலே என்னை பேச அழைத்திருந்த இந்த ஆலய நிர்வாகிகள் மற்றும் தெருவாசிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவோ ஞானம். ஆனால் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தீர்மானம் பண்ண முடியும். இன்றைய கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே என்னென்னா, நாளையிலேருந்து அறவுரை ஆற்ற பலரும் வர இருக்கிறார்கள். அதற்கு ஒரு ரிஹர்சல் தான் ஆக்சுவலாக இது. நான் பேசி நீங்களாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை. நாளைக்கு நடக்கும்போது நீங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கணும், எப்படி அவங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், எவ்வளோ சீக்கிரம் நம்ம அவங்கள ஆரம்பிக்க சொன்னால் அவங்க அதிக நேரம் பேசுவாங்க. இல்லைன்னா அவங்க சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம திருவிழா பார்க்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. நம்ம லேட்டாக திருவிழாவை சீக்கிரம் ஆரம்பிங்க, நாங்கள் பார்த்துட்டு ட்ரெயினுக்கு போகணும், பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வர்றவங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தி கொள்வது நமக்கு தான் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இன்றைய கூட்டம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படியும் ஒரு 7:50 ஆகிடுச்சு, எப்படி நெருக்கி 8 ஆகிடும். இப்போ நாளைக்கு 7 மணிக்கு வந்தாங்கன்னா இந்த 1 ஹவர் அவங்க கூட பேசுவாங்க, இல்லை 1.5 மணி நேரம் பேசுவாங்க. அதனால் நீங்கள்லாம் எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த இரவு உண்ணாமை இருக்குதோ இல்லையோ சீக்கிரம் முடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் லாபகரம். இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு இதை அதிகமாக கேட்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக கேட்காதவங்க கூட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒத்திகை தான் இன்றைக்கு கூட்டம். இருந்தாலும் ஞானம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். ஆனால் அதை பற்றி நம்ம பேசணும்னா பல நாட்கள் பல பேர் பேசுவாங்க. இருந்தாலும் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். ஏன்னா அடுத்த திருவிழா இருக்குது, மண்டபடி இருக்குது, சீக்கிரமாகவே நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம இன்னொரு நாளைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வேறு உலகில் பல மதங்கள் இருக்கின்றன, அது எல்லாருக்குமே தெரியும். அவை எல்லாம் 4 வகையான மார்க்கங்களை கொண்டுள்ளன. அது ஜென்ரல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றுலேயும் ஞான மார்க்கம் இருக்கும், பக்தி மார்க்கம் இருக்கும். ஆனால் பிரதானமாக பக்தி மார்க்கம் தான் எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் பார்த்தோம்னா யோக மார்க்கம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த யோக மார்க்கமும் பக்தி மார்க்கமும் சேர்ந்து தான் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா மதங்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. கிரியா மார்க்கம்னு ஒன்று இருக்குது. அதில் போனீங்கன்னா தியானம், போக்குவரத்து இதெல்லாம் இருக்கும். இது இல்லாத மதம் அப்படிங்கிறது உலகத்திலேயே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதனாலும் எல்லா மதத்திலையும் வரையறுத்து வைத்திருப்பார்கள். இதில் நமக்கு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பக்தி மார்க்கம் மட்டும்தான். மற்ற மார்க்கங்கள்லாம் நமக்கு அவ்வளவாக பிறந்ததுலேருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், அதன் வழியிலே நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். பக்தி மட்டும்தான். அதனால் அதில் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அந்த பக்திக்கெல்லாம் அப்படிங்கிறது நம்ம வீட்டு பெரியவங்க யாரும் ஞானம் பற்றி படிச்சிருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்தளவுக்கு சொல்லக்கூடிய நபர்கள் ஓரிரு பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம முழுமையாக தெரியவில்லை ஒரு காலம் வரை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்லப்போனால் 45-50 ஆண்டுகளாச்சு ஞானம்னா என்ன, நம்ம மதத்தில் ஞானம் அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு. அது தெரிஞ்சதுக்கப்புறம் பக்தியில் என்னென்ன மிக சரியாக பொருத்தமாக நம்மளிடம் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வழக்கமாக பக்தி கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கிறதுல சில வேறுபாடுகள் இருக்கிறது. நாம் ஞானம் மார்க்கம் அப்படிங்கிற அடிப்படையிலே நம்மளுடைய ஞானி என்ன தத்துவங்களாக நமக்கு அளித்திருக்கிறார்களோ அப்போ தான் நமக்கு என்னென்ன வகையிலே நாம் எங்கெங்கேயோ சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ஆளோ 2 பேரோ இதெல்லாம் தப்பி அதெல்லாம் நிறுத்தியா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே அது கூடவே போய்க்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருக்குமே இது போன்ற அறவுரை நிகழ்ச்சிகள் நாளையிலேருந்து நடக்குதில்ல, அதெல்லாம் கேட்க கேட்க நீங்களே உங்களுடைய ஞான வளர்ச்சி கூடுதலாகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த பக்தி மார்க்கம் இல்லாத மதமே இல்லை அப்படின்னு சொன்னால் உலக அளவிலே பல மதங்கள் இருக்கின்றன, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இல்லற கலாச்சாரம் ஒவ்வொரு மதத்துக்கும் மாறுபடும். ஒவ்வொரு ரீஜியன்லேயும் ரிலீஜியன்
மாறும். ஜென்ரலாக எந்த பிரதேசத்திலேயே அந்த மதம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல இருக்கும். நம்ம இல்லற கலாச்சாரம் கூட வேறுபடும். கல்யாணம்ன்றது மாறும். நம்ம பகலில் வச்சுருப்போம், அவங்க ராத்திரில் வச்சுருப்பாங்க. ஈமக்கிரியை போன்ற சடங்குகள்லாம் வெவ்வேறாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தங்க எரிச்சா இறந்து போனால் சில பேர் எரிப்பாங்க, சில பேர் புதைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் மாறுபடும். ஆனால் எல்லோரும் ஒன்றா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீ ஏன் எரிக்கிறேன்னு நம்ம கேட்குறதில்ல, நீ ஏன் புதைக்கிறேன்னு அவங்களுக்கு கேட்குறதில்ல. அந்த மாதிரியான ஒரு வேறுபாடு இருந்தாலும் நாம் ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய கலாச்சாரங்கிறது தனித்துவமானது அப்படின்னு ஒவ்வொரு மதமும் தன் கையிலே அதை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல் சமண மதமும் ஒரு தனித்துவமான ஒரு ஞான மார்க்கம் மகாவீரரால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் மகாவீரர் சொன்னது மாதிரி அப்படிங்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்ப்போமே. மோசஸ் அப்படின்னு சொல்லி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, இன்னும் சொல்லப்போனால் மகாவீரருக்கெல்லாம் முன்னாடியே மோசஸ் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ இருக்கக்கூடிய ஜூஸ் என்று சொல்லக்கூடிய யூத மதத்திலே தோன்றியதாக வரலாறுகள் நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கலாம், ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கலாம். அவர் ஒரே ஒரு ஞானி தான் எகிப்து பாரோ மன்னர்கிட்டேருந்து எபிரேயர்கள் அப்படின்னு, அப்போ இப்போலாம் எகிப்தை சேர்ந்தவங்க, அப்போ எபிரேயர்கள் பேர். அந்த வீட்டில் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அடிமைகளாக பாரோ மன்னன்ட்ட இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் அவர் காப்பாற்றி அழைத்து வருவதாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்னும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவர் எகிப்தில் பிறந்திருந்தால் கூட பாரோ மன்னர் யார் யாரெல்லாம் எகிப்திலேருந்து இங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறந்தன அந்த அடிமைகள்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறோம். அந்த நேரத்தில் அவரையும் கொன்று இருக்கணும். அந்த அவங்க மதர் என்ன பண்ணாங்க, நம்ம இதிகாசத்தில் படிச்சிருக்கோம்ல கர்ணன், அது மாதிரி ஒரு கூடையில் வச்சு ஒரு நதியில் அனுப்பிடுறாங்க, நைல் நதியில். அந்த நதியில் வர்றத அந்த பாரோ மன்னனுடைய இளவரசியே அதை எடுத்து குழந்தை நல்லா இருக்குன்னு வளர்க்குறான். இன்னும் சொல்லப்போனால் அந்த அடிமைகளின் குழந்தைய இவ வளர்க்குறான். அந்த மாதிரி வந்தவர் தான் மோசஸ். அவர் பிற்காலத்தில் பெரியவனா அவர் தெய்வ குழந்தையாக மாறுகிறார். அவர் சில அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் எதிர்க்கிறார். சில கொலைகள்லாம் நடக்குது, அதை அந்த பழியை இவர் மேலே போடுறாங்க. இவர் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார். அந்த மாதிரி வெளியில் போகும்போது இவர் அடிமைன்னு தெரியாது யாருக்கும். அதனால் இவர் அந்த நாட்டை சேர்ந்த ரோமானியர் அப்படின்னு நினச்சி வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ தான் அவர் அடியில் இருக்கிற சினாய் மலை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அந்த சினாய் மலையில் தான் ஒரு கடவுளை முத சந்திக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காட்டுக்கு போகும்போது அந்த காடு தீப்பற்றி எரிகிறது. அந்த காடு தீப்பற்றி எரியும் போது ஒரு ஓடி எங்கேயாவது போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இடம் மட்டும் தீ இல்லாமல் இருக்கிறது. அந்த இடத்துக்கு போகிறாரு. அதில் எல்லாமே காய்ந்த மரங்கள் இருந்தால் கூட அங்கே எரியவே இல்லை. அது கிட்டக்க போகும்போது அவர் செருப்பு போட்டுட்டு போகிறாரு. நீ செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ளவா அப்படின்னு ஒரு அசரியர் கேட்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல, ஆளே இல்லை, திடீர்னு இது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, நாம் அதெல்லாம் நம்புகிறோம். இதெல்லாம் அதிசயமாக நடந்ததாக பலரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குங்கிறது உலகளாவிய அளவிலே உள்ளது தான், நம்மள்கிட்ட மட்டும் இல்லை. நான் எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, எல்லா மதத்துக்குமே ஒரு அதிசயமான ஒரு மனிதர்கள், ஒரு தெய்வ குழந்தை, தேவ மைந்தன், இந்த மாதிரி ஒரு அவதார புருஷன், அப்படி இல்லைன்னா ஒரு அகமிந்திர லோகத்திலே பிறந்து வந்த மகாவீரர், அந்த மாதிரி யாராவது ஒரு ஞானியர்கள் இருப்பார்கள். அதில் ஒன்றும் அவங்களுக்கு எந்தவித தீங்கும் இயற்கை அளிப்பதில்லை. அதுதான் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாலும் அது பிறருடைய வாழ்வுக்கு வளமாக வளர்ச்சியாக இருப்பதற்காக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க சொல்கிற நேரத்தில் எல்லாருக்கும் அது அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. யார் ஒரு கூட்டமாக அவங்களோட இருக்கிறாங்களோ, அந்த சங்கத்தில் இருக்கிறாங்களோ, அந்த யூனியனில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. பிற்காலத்தில் அவங்களாம் நல்லா வளர்ச்சி விடுறதை பார்த்து எல்லாருமே விரும்புகிறார்கள். அப்போ தான் மதங்கள் உருவாகின. ஒவ்வொரு பிரதேசத்திலும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த சினாய் மலையில் அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு பிற்பாடு அசரீர் மறுபடியும் தொடங்குகிறது. நான் சில விஷயங்கள்லாம் உனக்கு சொல்கிறேன், கடவுளை எப்படி வழிபடணும், நீ எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இதெல்லாம் கடைபிடிச்சின்னா
உன்னை சேர்ந்த அத்தனை அடிமைகளையும் நான் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அசரீர் வருகிறது. அது இவருக்கு மறந்து போயிடுங்கிறதுனால அங்கே ஒரு பாறையிலே அதுவே ஒரு கல்வெட்டாக பொறிக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. இதெல்லாம் நம்ம நம்புகிறோமோ நம்பலையோ, அந்த கல்வெட்டெல்லாம் இன்னமும் இருக்குது. மனுஷன் அடித்தாலோ இல்லை கடவுளே அடித்தாங்களோ, ஆனால் அந்த தத்துவங்கள்லாம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய தத்துவம் எல்லாருக்கும் பிடிச்சோன்னு அதில் பல மதங்கள் பெறுகின்றன. அவர் உருவாக்கின மதம்னு சொல்ல முடியாது. அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதிலே சில கொள்கைகளை வளர்த்து பல பேருக்கும் இல்லறத்தார்களுக்கும் பயன்படக்கூடிய அளவிலே நமக்காக மக்களுக்காக அந்த நாட்டிலே வழங்கப்பட்டது தான் கிறிஸ்துவம், இஸ்லாம், ஜுடாயிசம், பஹாமா அப்படின்னு ஒரு 4 மதங்கள் ஒரே ஒரு ஞானியினுடைய அந்த போதனையிலிருந்து வெளியே வந்தது தான். அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பல மதங்கள் தோன்றியிருக்கிறாங்க. அது பிரதானமாக எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி கிறிஸ்தவமும் இஸ்லாமும் டாப் லெவலில் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆனால் பங்காளிங்க தான், அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது வேறு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த மோசஸ் என்ன சொன்னாரோ அதை சரியாக செவிமடிக்கலை, அவங்களுக்கு புரியலை. எப்போ ஒருத்தருக்கு தெரியலை புரியலைன்னா அவனுக்கு ஞானம் வரலைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஞானம். இப்போ நமக்கு தெரியுது புரியுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆனோம்னா அந்த ஞானத்தின் படிநிலையிலே நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஞானியர்கள் நமக்காக எல்லாமே சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஞானம் நமக்கு வந்ததுன்னா எந்த செயலை நம்ம செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சாதனையாக தான் இருக்கும், நமக்கு சாதகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நம்ம செய்கிற செயல்களில் இருந்து பல துன்பங்கள் வருகின்றன. அதை சரி பண்ணுறதுக்கே நம்ம நேரம் சரியாக இருக்குது. எந்த பொருளை உபயோகித்தாலும் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு அது தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் நம்மளோட சேரும்போது நல்லா இருக்கும். அதன் பிறகு நமக்கு அதுவே தொல்லையாக விடுது. அப்பா அம்மா கூட நம்ம இருந்தாலும் அவங்களுக்கும் தொல்லையாக இருக்குது, நமக்கும் தொல்லையாக இருக்குது. திருமணம் செஞ்சாலும் கொஞ்ச நாளைக்கு தான், வேறு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கூட தோணும். ஐயோ வேணாம், அதுக்கப்புறம் இதை விட மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களும் பயந்துட்டு சும்மா இருக்காங்க. இந்த மாதிரி எதை கையாண்டாலும் நமக்கு சரியாக கையாள தெரியவில்லை அப்படிங்கிறதுக்கு அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் ஞானம் இல்லை, அந்த வாழ்வதற்கான ஞான கூறு உனக்கு இல்லை, நீ அஞ்ஞானி அப்படிங்கிறாங்க. அப்போ நாமெல்லாம் யார் அப்படிங்கிறது நாம் வணங்குற தெய்வத்தை பார்த்தாலே தெரியும். ஏன்னா நாம் யாரை வணங்குகிறோம்? மல்லிநாதரை வணங்குகிறோம், மகாவீரர் சொல்கிறத கேட்குறோம். அப்போ அவங்கெல்லாம் யார்? ஞானம் நிறைந்த ஒரு தெய்வீக புருஷர்கள். அவங்கள தான் நம்ம வணங்குறோம். இப்போ மகாவீரர் நம்ம சமகாலத்துக்கு முன்னாடி இருந்த கடைசி தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லலாம். 72 ஆண்டுகள் இருந்திருக்காரு. ஆனால் நாம் வணங்கக்கூடிய மல்லிநாதருங்கிற ஞானின்னு சொன்னால் படிநிலையிலே முழுமை பெற்று முழுதுணர் ஞானியாக பரிணமித்தவர்கள் இவங்க எல்லாமே தீர்த்தங்கரர்கள் தான். அந்த அடிப்படையிலே மல்லிநாதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 55,000 வருஷத்துக்கு 200 வருஷம் குறைச்ச அவ்வளோ நாளைக்கு போதனை செய்திருக்கிறார். மகாவீரர் எடுத்துக்கிட்டால் 30 ஆண்டுகள் தான் போதனை செஞ்சார். அதுக்கே இவ்வளோ தத்துவம் இருக்குன்னா மல்லிநாதர் எவ்வளோ சொல்லியிருப்பார், நம்ம படிக்கிறதுக்கே காணம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஞானியை தான் நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம். எதுக்காக? நாம் ஞானம் அடையணுங்கிறதுக்கு. இப்போ இருக்கிறத நாம் அறியாமையில் இருக்கிறோம். அப்போ அந்த அறியாமையில் இருக்கிற நாம் அஞ்ஞானியாக வாழ்கிறோம். அப்போ நமக்கான கலாச்சாரம் என்னவோ அதை சரியாக நாம் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ அவர் சொன்னக்கூட ஒரு ஜெயின மதம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாக வந்த தீர்த்தங்கரரோ இல்லை நம்ம அவரை ஜினர் அப்படின்னு சொல்லுவோம், தன்னை வென்றவர் அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரோ அந்த அந்த உபதேச மொழிகளை தத்துவங்களாக சொல்லுகிறார்கள். ஏன்னா அவங்க எல்லாமே சித்தாந்தங்களாக நமக்கு வழங்குவார்கள். சித்தாந்தம்னு சொன்னால் அவருடைய சித்தத்திலே உதித்த முடிவுகள். அவர் ஒன்று சொன்னார்னா அது சரியான ஒரு முடிவாக இருக்கும். இப்போ நாம் இந்த முடிவு எடுக்கிறோம், இன்றைக்கி 7 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம்? ஆனால் மகாவீரர் நினச்சார்னா அந்த 7 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிக்கும். அப்போ அவர் சொல்லக்கூடிய சித்தத்தில் உதிக்கக்கூடியது எல்லாமே சித்தாந்தம்.
அந்த சித்தாந்தம் எல்லாமே நமக்கு பொருத்தமாக இருக்கிறது. இயற்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறதுன்னா அதுக்கு பேர் தத்துவம், வேற ஒன்றும் கிடையாது. அவருடைய சித்தாந்தத்தை நம்மளுடைய தத்துவமாக வைத்திருக்கிறோம். ஒரு மாமனிதரின் சித்தத்திலிருந்து உருவான முடிவுகள் தான் தத்துவங்கள். அவங்களுக்கு தோணும், எதாக இருந்தாலும் அது எப்படி தான் தோணும்னு தெரியாது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு 5 வகை ஞானம் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்துன்னா, இப்போ நாமெல்லாம் பிறக்கும்போது 2 வகை ஞானம் நமக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம். மதி ஞானம், சுருத ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஞானம் நமக்கு இருக்குது. அது சிம்பிளாக நம்ம சொன்னோம்னா சுய புத்தி, சொல் புத்தி. இதுவே நமக்கு இருக்கான்னு தெரியல. சுய புத்தியும் கொஞ்சம் குறைச்சதான். வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறதையும் நம்ம கேட்கல, ஃப்ரெண்டு சொல்கிறதையும் கேட்குறதில்ல, இந்த மாதிரி மீட்டிங்கில் உட்காந்து கேட்குறதும் இல்லை. அப்போ சுய புத்தியும் கொஞ்சமாக தான் இருக்குது, சொல் புத்தியும் கொஞ்சமாக தான் இருக்குது. இதுக்கு நல்ல உதாரணமாக சில இடங்கள்லாம் கூட வேடிக்கையாக சொல்லுவாங்க. யாரோ ஒரு ஜமீன்தாரை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு, சரியான ஜாதகம் சரியான ஆள் கிடைக்கவே இல்லை. அந்த ஏஜென்ட்கிட்ட சொல்லி, அந்த புரோக்கர்கிட்ட சொல்லி நல்ல பொண்ணை பாருப்பாடுங்க. அவர் எதை சொன்னாலும் சரியில்லை சரியில்லைன்னு அந்த ஆள் சொல்லிகிட்டு இருக்கான். என் பொண்ணுக்கு ஒத்து வராது. ஒரே ஒரு பொண்ணு அவர் செல்லமாக வளர்த்துருக்கு. அப்புறம் கடைசியில் இவன் ஒன்றும் சரியாக வர மாட்டான், எவனா பிடிச்சி இழுத்து விட்டாதான் இவன் சரியாக வரான்னு அந்த புரோக்கர் முடிவு பண்ணான். ஒன்றுக்கும் உபயோகமற்ற பையன் ஒருத்தனை வெளிநாட்டில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களாம் புத்திசாலின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் மனசில் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேலை பிடிச்சி கல்யாணத்துக்கு ஜாதகத்தை கொடுத்து, ஏன்னா முன்னாடியே தான் பொண்ணு ஜாதகம் அவன்கிட்ட இருக்கு, அதுக்கு தகுந்த ஒரு ஜாதகத்தை செட்டப் பண்ணி கொடுத்து விட்டான். கல்யாணமும் ஆகிப்போச்சு 2 பேருக்கும். திருமணம் ஆன மணவரையில் உட்காந்துருக்கிறாங்க 2 பேரும். அப்போ அந்த புரோகிதர் சொல்லிகிட்டே இருக்கார், மந்திரத்தை சொல்லி நீ இதை செய்யணும் அதை செய்யணும்னா நீனே செய்ய அப்படிங்கிறான். ஏங்க நான் தான் செய்யணும், நீ தான் ஏன் செய்யணும், நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதியா, நீனே செய்யாங்கிறான். எதை சொன்னாலும் சரி, நான் அட்லீஸ்ட் இந்த நெல் பொறி இருக்கும்ல, அதை அந்த ஓமகுண்டத்தில் போட சொல்லுவாங்கள்ல, அதை தூக்கி கையில் கொடுத்து இதில் போடு அப்படிங்கிறாரு. அவன் காதில் வாங்காமல் வாயில் போட்டுட்டான். அந்த பொரியை ஓமகுண்டத்தில் போடாமல் வாயில் போட்டோன்னே, ஏண்டா உனக்கு சுய புத்தியும் இல்லை, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், என்ன எதில் தான் சேர்த்தினே தெரியல அப்படின்னு சொல்லி எரிச்சல் ஆயிடுறான். அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற சுயம். அதை வாயில் போடாதையா இதில் போடியான்னு வாயில் இருந்ததில்ல, அதை அப்படியே துப்பிவிட்டான். அதில் அவன் வெளிநாட்டில் படித்தவன். அப்போ அவனுக்கு இது சம்மந்தப்பட்ட அறிவு இல்லை, அவ்வளோதான். அதனால் அவனுக்கு ஞானமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவனுக்கு இது சம்பந்தப்பட்ட ஞானம் இல்லை. அப்போ நடைமுறையில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் கூட தெரியாமல் இருக்கிறார்களே, அவங்களெல்லாம் மதிஞானமும் சுரதஞானமும் இல்லாதவர்கள். முதல்ல அது பூர்த்தி ஆகணும், அதன் பிறகு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். அவருக்கு துப்புனதுக்கு அப்புறம் அறிவட்டவனை மட்டும் சொல்லி மந்திரத்தை சொல்லி லேட்டாகவும் சொல்லிட்டு அவசர அவசரமாக என்ன பண்ணார், தாலி எடுத்து கொடுத்து கட்டியாத சீக்கிரம் கல்யாணத்தை முடித்து தொலைவோம் அப்படிங்கிறார். அந்த கடுப்பாய் அவன் ஒன்று சொன்னான், யோ எதை சொன்னாலும் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்க, நான் அதை கட்டினாலும் சரியாக இல்லாமல் நீனே கட்டியான்ட்டான். அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. எங்கேருந்தே பிடிச்சிட்டு வந்த இந்த மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கட்பிடிச்சிட்டு, நான் இனிமேல் புரோகிதமும் பண்ணான், என் தொழிலே விட்டுறையான அவன் ஏஞ்சி விட்டானான். அந்த மாதிரி பல சந்தர்ப்பத்தில் மதிஞானமும் சுருதஞானமும் கூட நமக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. முதல்ல அதை ஃபில்லப் பண்ணணும். நம்ம அடுத்த லெவலுக்கு அவதி ஞானம் அப்படின்னு போகலான்னு அவர் சொல்கிறாரு மகாவீரர். அவதி ஞானம்னா எங்கேயோ தொலைவில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு மாடு காண போச்சுன்னா என்ன பண்ணுறோம், போய் மை போட்டு பார்க்குறோம் வெத்தலையில் தடவி. சில பேர் சொல்கிறான் இந்த ஊரில் இருக்குது இங்கே மேயுது அப்படின்லாம் சொல்கிறான். சில நேரத்தில் சரியாக இருக்கும், சில நேரத்தில் சரியாக இருக்காது. ஒருவேளை அதை கண்டுபிடிச்சிட்டு ஆளை வச்சு கூட சொல்லுவான் சில பேர் காசு வாங்குறதுக்கு, அப்படியும் இருக்கலாம். ஆனால் எந்த நாட்டிலேயோ எந்த உலகத்திலேயோ இப்போ நம்ம பேரண்ட்டை இறந்து போயிட்டாங்க, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு ஞானம் தான் அவதி ஞானம். நரகத்தில் இருக்காங்களா, சொர்க்கத்தில் இருக்காங்களா, இல்லை வேறு நம்ம பூமி மாதிரி இன்னொரு சோலார் சிஸ்டத்தில் ஒரு பூமியில் இருக்காங்களா, அவங்க விலங்காக இருக்காங்களா, இல்லை பறவையாக இருக்கிறார்களா, ஊர்வனவாக இருக்காங்களா, பரப்பனவாக, இந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஞானம் அவதி ஞானம். இந்த அவதி ஞானம் மதிஞானமும்
சுருத ஞானமும் பூர்த்தியானோன்னு வரக்கூடியது. சரி, அது வந்துருச்சுன்னா அதோட அடுத்தது நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, தியானம் அப்படிங்கிற அடிப்படையில் தியானம்ங்கிறது ஒரு தனி கிளாஸ் நம்ம சொல்லணும். தியானம் சாதாரணமாக சொன்னால் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம கண்ணை மூடி உட்காந்துட்டோம்னா டெய்லி இங்கே வேலை பார்த்துட்டு தூக்கம் தான் வரும். பேர் தான் தியானமாக இருக்கும், அதானே? அதுக்கு பேர் தியானம் இல்லை. தியானம்ங்கிறது நிறைய வகை இருக்குது. நம்மளுக்கு சொல்லக்கூடிய தியானம்னு சொன்னால் அது ஒரு நாளைக்கு தனியாக தான் நம்ம நடத்தணும். அந்த மாதிரி அடுத்த லெவல் நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே போய் இமயமலையில் உட்காந்து பண்ணுவீங்களோ, இல்லை ரஜினிகாந்த் மாதிரி ஏதாவது ஒரு இங்கே இருக்கிற மலையில் போய் பண்ணுவீங்களோ, உங்களுக்கு அடுத்த லெவல் என்ன வரும்னா மனப்பரியாய ஞானம். அது ரொம்ப நமக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டால், நாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆள் எப்போ நிறுத்துவான்னு யாராவது நினச்சிங்கன்னா எனக்கு தெரியும். ரொம்ப சூப்பரான ஞானம்ல. நாளைக்கு பேசுகிறதுக்கும் இந்த மாதிரி தான் அர்ப்பான உலாயவனா அதை வந்து அப்படின்னு நீங்கள் யார் நினச்சாலும் உடனடியாக தெரிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் மனப்பரியாய ஞானம். நம்மளை திட்டினாலும் தெரியும், வாழ்த்தினாலும் தெரியும், நாசமாக போகிறோம்னாலும் தெரியும், நல்லா இருப்பேன்னு சொன்னாலும் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பேர் இது வேணுமா வேண்டாமாங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ணிங்க. இதுக்கு அடுத்தது கேவல ஞானம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அந்த கேவலம் ஞானங்கிறது அந்த சராசரத்தில் இந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் வெடிக்கிறது, புதிதாக ஒரு நட்சத்திரம் உருவாகிறது, பூமி எந்த இடத்துல சுற்றி கொண்டு இருக்கிறது, ஜூபிட்டர் என்னைக்கு வெடித்து சிதறும், மார்ஸ் எப்போ வரும், இத்தனை விஷயமும் அவருக்கு தெரியும். இன்னும் 10 பிறவிகளுக்கு முன்னாடி நீ நாயாக இருந்தியா நிறையா இருந்தியான்னு கரெக்டாக சொல்ல முடியும். அவதி ஞானம் வேற, கேவல ஞானம் அதை விட சூப்பர் சுப்ரீமான ஞானம் அது. இத்தனை ஞானமும் நம்மை போல ஒரு மனிதனாக இருந்து இதை பெற்றவர்கள் தான் நம்மளுடைய தீர்த்தங்கரர்கள். அதுதான் நமக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. மல்லி தீர்த்தங்கரர் நம்மளை மாதிரி கோலி குண்டு விளையாண்டவர், கிட்டிப்புழு விளையாண்டவர் தான். நம்ம கோயிலில் பொழுது போயும் சாப்பிட்டவர் தான். அதுக்கப்புறம் விரதம்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆயிருக்காரு. அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கணும், எந்த விரதத்தை எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம ஞான மார்க்கத்தில் இருக்கிறது. அதெல்லாம் தெரியாதனால தான் 8 மணி ஆனாலும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், என்னென்னமோ செஞ்சிட்ருக்கோம், ஏதோ உடைகள் போட்டுட்ருக்கோம், ஏதோ நமக்கு தெரிஞ்ச நமக்கார மந்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பக்தி பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் இருந்தால் மதிஞானமும் சுருத ஞானமுமே நமக்கு முழுமை பெறாது அப்படிங்கிறது தான் சமண மதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதுக்கு அடுத்த லெவல் அவதி ஞானம், மனப்பரியாய ஞானம், கேவல ஞானம் இதெல்லாம் பெற்றவர்கள் 24 பேர். இதில் மகாவீரரும் நமக்கு விலாவாரியாக அதுக்கெல்லாம் எப்படி போகணுங்கிற விவரங்களை நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். கூட இந்த சீடர்கள் கேட்டு தான், அவர் ஒன்றும் நூல்லாம் எழுதலை, ஒன்றும் சொல்லலை, அவர் சொல்கிறத எல்லாரும் கேட்குறாங்க, அந்த அடிப்படையிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் பிரதானமாக சீடனாக இருந்தவர் தான் கௌதம கணதரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கௌதம கணதரர் அப்படிங்கிறவர் கௌதம குலத்திலே பிறந்தவர். அவருடைய குலத்துக்கு கௌதம குணம் அப்படின்னு. அவர் புரோகிதம் பண்ணுறவர், யாகம் வளர்ப்பவர். யாகம்னா ஒன்றும் சாதாரண யாகம் கிடையாது. எரும மாடுன்னா ஒரு 100 எரும மாடு ஜோடி ஜோடியாக வெட்டி அந்த யாகத்தில் போடுவார். பசுமாடுன்னா ஒரு 200 போடுவார். யானையில் ஒரு 100 எடுத்து வெட்டி போடுவார். அது போடுறதுக்கு தகுந்தாப்புல தேவர்கள்லாம் வருவாங்க நேரடியாக, அவங்கள்ட்ட என்ன பவர் வேணுமோ வாங்கி தருவார். இவ்வளவும் செலவு பண்ணுறது சாதாரண நம்ம ஹோமம் பண்ணுறோம்ல, நம்ம என்னத்தை வாங்கி கொடுப்போம், மிஞ்சி போனால் நம்மள்ட்ட காசு இருக்காது, அரசர்கள் தான் செய்வான். பேரரசனாக போகணுங்கிறவன் அவனை கூப்பிடுவான். அவனுக்கு இந்த யாகத்தை செய்யக்கூடிய ஒரு டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு மனிதன் தான் இந்த கௌதம கணதரராக இருந்தால. அவர் பேர் இந்திரபூதி. அவர் எது சொன்னாலும் எல்லா அரசர்களும் கேட்பாங்க. ஒரு நாட்டுக்கு போரிடணும்னா அதுக்கு ஒரு போருக்கான ஒரு யாகத்தை வளர்ப்பார். அதில் வெட்டி போடுவார் உயிரினங்கள் எல்லாம். எதை வெட்டி போகிறாரா கண்டிப்பாக அதுக்குள்ளவன் வந்து இவருக்கு ஒத்தாசை பண்ணுவான். அந்த மாதிரி அவரை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு வைதீக முறையிலே இருந்தவர். அவர் ஒரு தடவை இந்த மாதிரி யாகம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் வந்த தேவர்களாம் நேராக அந்த ஓமகுண்டத்தில் வந்து இறங்கலை. எல்லாம் நேராக ஒரு பக்கம் எங்கேயோ போயிட்டாங்க. என்னடா அது, நம்ம பாட்டுக்கு எருவ மாட்டை வெட்டி போகிறோம், பசு மாட்டை வெட்டி போகிறோம், ஒத்துணுமே வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இவர் சந்தேகப்பட்டு
இந்த மாதிரி ஒரு புரோகிதம் பண்ணுறவர்னா எத்தனை சீடர்கள் இருப்பான் சோத்துக்கு, அவங்கள ஒரு 10 பேரை போய் பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு. அவங்க உள்ளே போனானுங்க, காட்டுக்குள்ளே திருப்பி வரவே இல்லை. அவனும் மறுபடியும் என்ன போன பேருடைய ஆளை காணுமே, தேவர்களை அழைச்சிட்டு போயிட்டாங்களா அவனுங்கிட்ட அடுத்தது ஒரு 10. இப்படியே இருக்கிறவங்க பூரா போகிறான், திரும்பியே வரல. இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் சந்திரபூதின்னு, அவனையும் அனுப்புகிறான், அவனும் திருப்பி வரல. கடைசியில் பார்த்தா என்னடா ஒருத்தருமே வரல, அந்த டைரக்ஷனில் இவன் போகிறான். அங்கே எல்லாம் சமோசரணத்தில் மகாவீரர் உபதேசம் சொல்லி கொண்டிருக்கிறார். இதமான மொழியில் அவர் சொல்கிறதுனால மயங்கி போய் அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அவ்வளோ பேர். அது திவ்ய துணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொன்னால் நேரடியாக நமக்கு எல்லா ஞானமுக்கும் அடிப்படை வேறு பகுதி நமக்கு வந்துடும். அதன் பிறகு நீ தியானம் பண்ணால் போதும், அத்தனை ஞானமும் உனக்கு வந்துடும். மதி ஞானமும் வந்துடும், சுத ஞானமும் பூரணமாகும். அவதி ஞானத்துக்கு வேர் போட்டு கொடுத்துருவார். அடுத்தது மனப்பரியாய ஞானத்துக்கும் வேர் வந்துடும், விதை போட்டிருக்கும். அடுத்தடுத்து நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை வருங்கிறதுனால அவனும் ஏந்திரிச்சு வர முடியாமல் ஒரு நல்ல கச்சேரி கேட்டோம்னா லயமாக அப்படியே இருக்கும்ல, அந்த மாதிரி உட்காந்து கேட்டுட்ருக்கான். இவன் இந்திரபூதி போனவனுக்கு பொறுக்கலை, நாம் எவ்வளோ பெரிய ஆள், இந்த ஆள் வந்து செத்த நாள் எவ்வளோ பெரிய கூப்பிட்டு போயிட்டான் அப்படி சொல்லி அவனுக்கு எரிச்சலில் போய் கடைசியில் எல்லாம் முடிஞ்சோடனே அவர் ப்ரீச்சிங் முடிஞ்சோடனே டவுட்ஸ் கேட்குறாங்க. போய் ஒவ்வொரு தடவை கேட்கும்போது வரிசையில் நிற்கும்போது இவன் கடைசியாக வரான். இவனுக்கு போய் கேட்குறதுக்கே பிடிக்கல, அவ்வளோ ஆணவம் அவனுக்கு. இந்த ஆள்கிட்ட போய் நம்ம போய் கேட்குறதா, சரி இருந்தாலும் அவன்கிட்ட கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து கேட்குறதுக்கு ஆரம்பிக்கும்போது வா இந்திரபூதி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. உன் மனசில் இந்த சந்தேகம் தானே அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகத்துக்கு அவன் கேட்காமே விடையை சொல்லுகிறார். ஏன்னா அவர் தான் மனப்பரியாய ஞானம் இருக்குல்ல, அடிச்சு விட்டோன்னே காலையே விழுந்துட்டான். அதுலேருந்து அவர் பிரதான சீடனாக ஆனால் அவன் செய்யக்கூடிய அத்தனை கொலை தொழிலையும் நிறுத்தினான். அந்த வேதத்தை தூக்கி போட்டான். இவர் வேதம் தேவையில்லை, வேதம் இல்லாமலே விடுதலைக்கு நாம் செல்ல முடியும் அப்படிங்கிற வழியை இவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அதன் பிறகு அவர் இருக்கிறார். மகாவீரர் ஒரு க்ஷத்திரியன், அரச குலத்தை சேர்ந்தவர். கௌதம் சாமி அப்படிங்கிறவன் ஒரு புரோகிதம். அப்படின்னா யார், ஒரு ஆரிய வம்சத்தில் வந்தவன். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய பிராமின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக அவங்க அந்த இதை சேர்ந்தவங்க இல்லை, இங்கே இருக்கிறவங்க கன்வெர்ட்டானவங்க தான். ஒரிஜினலாக ஆரியர்கள் வந்தாங்கள்ல, அதில் அந்த ஒரு வேத பிராமின் தான் அந்த. அவங்களாம் சீடர்களாக இருக்கிறார்கள். ஒருத்தன் கூட ஜெயினம் கிடையாது. இவங்கெல்லாம் சொன்ன தத்துவங்களை வைத்து நாம் சமண மதத்தை உருவாக்கி நாமெல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கிறோங்கிற உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் ஏன் அப்படி செஞ்சுருக்கோம்னா, அந்த வழியில் போனால் நமக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். இத்தனை ஞானம் இருக்க இல்லையோ, நாம் அந்த தத்துவங்களை படித்தோம்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நமக்கு அது பெருசாகவே தெரியாது. அன்னன்னைக்கு கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம சின்ன பிள்ளையில என்ன சாப்பிட்லையோ, நம்ம அப்பா அம்மா என்ன வாங்கி தரலையோ அது ஞாபகம் இருக்குது இப்பயும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த துன்பம் நம்மளை விட்டு போகவே இல்லை, ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு. அப்படி தானே அர்த்தம். ஐஸ்கிரீம் வாங்கி தரல என்ன அர்த்தம், இப்போ நம்ம பையனுக்கு வாங்கி கொடுக்கும்போது எங்கள் அப்பா வாங்கி தரல, நான் உனக்கு வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த துன்பம் இன்னும் நம்மளை விட்டு போகலை. நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருந்தேன், எங்கள் அப்பா என்னை படிக்கவே வைக்கல, பிஎஸ்சி தான் படிக்க வச்சார். நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் தான் தெரிஞ்சுது, பேங்க் வேலைக்கு போயிட்டு கூட பிஇ படிச்சிருக்கலாம்ல. இந்த ஞானம் இவர் இப்போ எழுதுனதை படித்தோன்னு தான் தெரிஞ்சு, எங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கப்புறம். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவையில்லாத பழைய காலத்து சுமைகள் மனசில் இருக்கோ அதெல்லாம் அள்ளி எரிய முடியும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு நமக்கு எப்படி இருக்க போகிறோம் இந்த பயம் நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. யார்கிட்டையும் இல்லையா? என் பையன் இருக்கிறான், அவன் படிச்சுட்டான், இந்த வருஷம் +2 முடித்தோன்னா அடுத்தது எங்கே சேர்க்கணும் ஒன்றுமே புரியல. எந்த காலேஜில் ஒன்று சேர்க்கறது, நம்ம எவ்வளோ ரூபா கையில் வச்சுருக்கிறது, இந்த ஒரு அச்சத்தோடையும் வாழ்ந்து விடணும். இதெல்லாம் வெளியில் போய்ட்டு. ஆனால் நீங்கள் படிக்கணும், கேட்கணும். இப்போ நாளைக்கு வர்றவங்களாம் சொல்கிறதுல ஒரு பகுதி எங்கேயோ சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டிங்கன்னா இதை விட்டு வெளியில் வந்துடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பையனுக்கு கல்யாணம் ஆகுமா, நம்ம ஜாதியில் ஆகுமா, வெளி ஜாதியில் ஆகுமா, நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா, நல்ல பொண்ணு கிடைக்குமா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் முதல் நாள் வரைக்கும் 2 பேர் அங்கே இருப்பாங்களா, ஓடி போடுவாங்களா, இந்த பயம்லாம் நமக்கு இனிமேல் தேவையே இல்லைன்னா இதெல்லாம் படிக்கணும். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன கஷ்டங்கள், எவ்வளோ வியாதி வருது. இப்போ 70 வயசுக்கு எனக்கு என்னென்னமோ வந்தது, அதெல்லாம் ரொம்ப சப்ரஸ்டாக இருந்துச்சு.
ஆக்சுவலாக நான் அதெல்லாம் வரிசையாக சொன்னேன்னா இந்த ஆளுக்கு இருக்கான்னு நினைப்பீங்க. அதில் இப்போ கண்ணு பாதி இதுக்கு எந்த ஏரியாவில் தெரியாது எனக்கு. இந்த பக்கம் யாராவது வந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ சித்தப்பா வர்றாருன்னா அவர் கோச்சிக்கிட்டு போவார். நான் வந்தேன், என்னை பார்த்து பேசவில்லை ராஜின்னு நினச்சிட்டு போகிறேன். உண்மையாக எனக்கு கண்ணு நேராக தான் தெரியுது. இப்போ காதில் இளையராஜா ரீ ரெக்கார்டிங் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த சத்தம் இருந்துகிட்டே இருக்குது. டென்னிட்டஸ்னு ஒரு வியாதி அது. அதோடு தான் நான் இருந்துகிட்ருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்கும் சில நேரத்தில். அதுக்கு இவரோட படித்தோம்னா அது பாட்டு கத்திகிட்டு இருக்க, நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம உடம்புல வரக்கூடிய வியாதிகளாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இருந்துட்டு போயிடும், இருக்காமல் இருக்காது. என்றைக்கோ நம்ம ஐஸ்கிரீம் திங்காத இன்றைக்கி சொல்லி கொண்டு இல்லாமல் அப்பப்போ அதை தூர எரியறது எப்படிங்கிற டெக்னிக்கும் நம்மளுடைய தத்துவத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரியான இந்த சமண மத தத்துவத்திலே உதித்தவைகள் தான் பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்தை நாம் எப்படி கையாண்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்மளுடைய அவதி ஞானம், மனப்பரியாயம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டூல் என்ன? நம்ம அற உபதேசங்களை கேட்க வேண்டும், டெய்லி நம்ம சாமியை கும்பிடணும், அவருக்கு எப்படி பக்தி செலுத்த வேண்டும்னு நமக்கு தெரியணும். இது சப்போர்ட்டிவ். பக்தி செலுத்துறதுங்கிறது சப்போர்ட்டிவாக இருக்கிறது. நம்ம பையன் படிக்கிறான்னா நம்மளா படிக்கிறோம், அவனுக்கு ஃபீஸ் நம்ம கட்டுறோம், அவனுக்கு பேக் வாங்கி கொடுக்குறோம், புக் வாங்கி கொடுக்குறோம். எந்த செக்ஷனில் நல்ல டீச்சராக இருக்காங்களோ போய் சொல்லி சேதராமட்டே ஆட்டையும் சொல்லி அந்த கிளாஸில் போட்டு விட்டுறோம் இல்லையா? என் பையன் தான் ஏன் கேட்டில் நின்று சைட் அடித்தானா சொல்லியா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு. அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் தான் நம்ம பண்ண முடியும். படிக்கிறது மனோஜ்குமார் தான் படிக்கணும், நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு பக்தி மார்க்கம். அது சரியாக இருக்கா அப்படின்னு தெரியணும்னா நாம் அற உபதேசங்களை கேட்டுத்தான் ஆகும். இப்போ நம்ம சரியான செயல், நம்ம அந்த போட்டில் தான், பக்திங்கிற போட்டில் தான் போகிறோமா, டிவோஷனுங்கிற அந்த கடலில் நாம் அந்த பக்திங்கிற போட்டில் கரெக்டாக போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, இந்த பக்தி மார்க்கம் எதுலேருந்து ரீமேக் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியணும். இப்போ தெரியுமா? தெரியும். இந்த பூஜைக்கு அப்புறம் இந்த பூஜை, ஒத்த தீபம் ஏற்றினா 3 தீபம், அடுத்தது 5 தீபம், அடுத்த தீபம், இதுதான் தெரியும். ஏன் மொத்த தீபம் வச்சான், ஏன் 3 தீபம் தெரியாது. ஒன்றுக்கும் ஒரு தாத்பரியம் இருக்குது. அந்த தாத்பரியம் தெரியணும்னா நாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம இங்கேருந்து செய்யும்போது அடுக்க தீபத்தை காமிச்சிட்டு ஒத்த தீபத்தை காமிச்சா யோ என்ன அப்படி மாற்றி செய்கிறேன்னு சொல்லுவோம். அந்த அளவில் தான் நமக்கு அறிவு இருக்குது. மாற்றியும் செய்யலாமா அப்படிங்கிற ஞானம் நம்மள்கிட்ட இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அறவுரையை கேட்கணும், அதுக்குள்ளே புத்தகங்களை படிக்கணும். நம்ம மேலே மேலே வளர்ச்சி அடையணும்னா தத்துவங்களை படித்தாதான் பக்தியுமே கைகூடும். இது எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. ஏதோ சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன். மந்திரம் சொல்லும்போது மல்லிவாத்தியார் சொல்கிற மந்திரம் மாதிரியே இப்போ இருக்கிறவங்க சொல்லலை. நான் இவன் தப்பாக சொல்கிறான்னு எனக்கு சொல்ல தெரியாது. நான் அத்தனை தடவை கேட்டிருக்கேன். ஜீவந்தர் வாத்தியார் சொல்கிறாருன்னா அந்த பாகுபலிநாத அஷ்டகம் சொல்லுவார், அதில் ஒரு வரி இன்றைக்கி அவனால் விட்டானா எனக்கு தெரியும். ஏன்னா நான் படிக்கவே இல்லை, அதை கேட்டு மணி அடிப்பேன். அது முடிஞ்சோன்னே அடித்தா தான் மேடக்காரங்க ஆரம்பிப்பாங்க. இது நம்ம ப்ராக்டிஸில் வந்தது. இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம வச்சுட்ருக்கோம். இதெல்லாம் ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஞானத்துக்குள்ளே போனால் தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வெவ்வேறு மதங்கள் இருக்குது. இரவில் சாப்பிட்ற மதம் இருக்குது. ஒரு விரதம்னா அவன் இரவில் தான் சாப்பிடுவான், கரெக்டாக தெரியுமில்ல? முஸ்லீம்ஸ்லாம் இரவில் தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஏன் பகலில் சாப்பிடணும், ராத்திரியில் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். அப்போ நமக்கான ஞான மார்க்கம் வேறு. இல்லைன்னா நம்ம அதை படிச்சுட்டு போயிடணும். அங்கே இந்த 2 கட்டானா இருக்கக்கூடாது. எந்த ஞானியை தேர்வு செய்கிறதுங்கிறதுல உனக்கு கோளாறு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு மதத்தை உருவாக்குறான். அந்த ஞானி சொன்ன அந்த ஞான வரிகளை கேட்டு புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், அதிலே நீ பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு முன்னோர்களும் நமக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடுகள். நீ எந்த மதத்தில் வேணா இருக்கலாம், அதனுடைய தத்துவம் தெரியாமல் பக்தி செய்யவே முடியாது. நீ அங்கே போயிட்டு நான் பகலில் தான் சாப்பிடணும் ஓடுற நாயன்னு வெட்டி விட்ருவோம் இல்லையா? அப்போ நாம் இங்கே பகலில் சாப்பிடணும், அவங்க ராத்திரி இருக்கணும். நாம் தலைமுடியை வளர்த்துக்கணும், இங்கே சேவ் பண்ணணும், அவங்க தலைமுடியை வளர்த்துட்டு இங்கே வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன் இந்த மாறுபாடுகள்? நபிகள் நாயகம் என்ன சொன்னாரோ ஸல்லல்லாஹு அதை படிக்கணும். நான் படிச்சிருக்கேன். அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டு.
அந்த தத்துவத்தின்படி அவர்கள் வாழ்கிறார்கள். 11:30 மணிக்கு போனீங்கன்னா எந்த பாய் கடையும் கிடையாது. கரெக்டாக இல்லையா? நம்ம கோயிலுக்கு எத்தனை மணிக்கு வரோம்? நம்ம இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னே விசேஷத்துக்கு ஒரு செப்பல் வாங்கலான்னு போய் காரை எடுத்துகிறேன், கடை இல்லை. வெளியில் உட்காந்துருக்கேன். என்ன சார் உங்களுக்கு தெரியாதா, எல்லாம் மாஸ்க்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. நான் ஒரு மரமண்டையா, நான் கோயிலுக்கு எப்போ வேணால் போகாமே இருப்பேன், எனக்கு எப்படி தெரியும் இந்த கலாச்சாரம் அப்படின்னு நினச்சிட்டு. அப்போ அவன் புரியுதோ புரியலையோ, முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அந்த வழியில் நடக்கிறான். அப்புறம் நபிகள் சொன்னதை படிக்கிறான், மேலே போயிட்டே இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி பாப்புலேஷன் லெவலில் குரோத் அதிகமாக இருக்கக்கூடியது இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் தான். நீங்கள் சிறுபான்மையினத்தில் அவங்க இருக்கிறாங்க. கடந்த 15 ஆண்டுகளில் என்ன குரோத் அப்படின்னு பார்த்தா மேலே போயிட்டு இருக்காங்க. 15 ஆண்டுகளில் தேய்மானம் எவ்வளோ தெரியுமா நமக்கு? 37%. நாம் கடைப்பிடிக்கல ஒன்றுமே. இல்லறத்தார் தர்மம் கூட நமக்கு தெரியாது. நாம் கடைப்பிடிச்சோம்னா நம்மளுடைய குழந்தைங்க பெற்றுக்கிறதோ, அந்த குழந்தைங்க இங்கேயே இருக்கிறதோ, இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறதோ எல்லாம் சேர்த்து தானே நமக்கு தேய்மானம். அதெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம எந்த மதத்தை வேணால் எடுத்துக்கலாம். அந்த ஞானி என்ன சொன்னாரோ அதன் வழியிலே நாம் நடக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் அறவுரை அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்பப்போ காதில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் அடுத்தவங்கள ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம். நம்ம அந்த வழியில் போயிட்டே இருப்போம். இதுதான் அவர் சொல்கிறார். நீ அவங்கள தப்பு, நீ தப்பு, நான் தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, அதிக பிரசங்கிலாம் தேவையே இல்லை. அவசியமான பிரசங்கியாக இருக்கும். இப்போ நான் பேசுகிறதே என்ன பிரசங்கம் பண்ணணுமோ அதோட லெவலில் இருக்கணும். அதிகமாக பேசினா என்ன ஆகும்? கல் எடுத்து அடிப்பான். அது மாதிரி நான் எந்த வழியில் போகணும் நான் நிர்ணயம் பண்ணிக்கணும். முடிஞ்சால் நான் சொன்னால் கேளுங்கய்யா அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பேர் தான் ஹிதோபதேசம். மகாவீரர் ஒரு ஹிதோபதேசி. நான் சொல்கிறேன், வேணும்னா எடுத்துக்க, புரிஞ்சா வாழ்க்கையில் கடைபிடி, இல்லைன்னா நீ எப்படியாவது போ. 2வது நரகத்துக்கு போறியா, போயிட்டு வா. 8வது நரகத்துக்கு போறியா, போயிட்டு வா. சொர்க்கத்துக்கு போகணுமா, அது கூட வேண்டாம், அதுக்கு மேலே ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு நான் உன்னை அழுப்புறதுக்கு தயாரிக்கிறேன். ஆனால் நான் சொன்னதை கேட்டால் தான். கேட்கலன்னா அவர் ஒரு அரசகுமாரர், நம்மள மாதிரி சாதாரண ஆள் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு படாடரமான வாழ்க்கை. நம்ம இப்போ இருக்கிற ஏசி ஒரு நாளைக்கு ஓடலைன்னா நம்ம பெரிய அரசனை நமக்கு கிடைக்கவே நம்ம கத்திட்டு கிடக்கிறோம். அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? 100 பேர் விசிறுவான். வேண்டாம், ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு கூட லேடிஸ்லாம் இருக்காங்க, பெண்கள் தான் அவங்களுக்கு, ஆண்கள் கிடையாது. ஆண் அரசகுமாரனாக இருந்தால் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு, சாப்பாடு போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே லேடிஸு எப்படி அனுபவிச்சிருப்பான். அதெல்லாம் விட்டுவிட்டு நம்மளெல்லாம் கடத்தேறணும்னு வனத்துக்கு சென்றார் மகாவீரர். இதான் சரித்திரத்தில் இருக்குது. கல்வெட்டு கூட இருக்குது. நார்த் இந்தியா போனீங்கன்னா இருக்குது. எதுக்காக அவர் போனோம்? அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி கேட்குறதுனா கேளு, இல்லை நீ ராஜா உபச்சாரமாக வச்சுக்கிட்டு செல்லை வச்சு தடவிட்டு உட்காந்துருப்பியோ, ஏச்சியில் இருப்பியோ, எப்படி வாழணுமோ வாழ்ந்துட்டு போ, அதுக்குள்ளே பலன் நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறது. அதனால் நமக்கு ஞானம் வர வேண்டும் என்றால் அவர் சொல்கிறதான் கேட்கணும். இந்த முல்லா சாஹிப் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருமே தெரியும். முல்லா சாஹிப்னு ஒரு ஏதாவது தத்து புத்துன்னு பண்ணுற ஆள் அப்படிங்கிறது தெரியும். அவர் ஒரு டிவி வாங்கினார். டிவி வாங்கினோடனே அது வீட்டில் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு, பழைய காலத்தில் அங்கே போய் நீங்கள் திருவணும். இப்போலாம் தான் எல்லாம் ரிமோட்டு போகிறேன், சாலிடா டயனாரா அப்படின்னு வரும், அதெல்லாம் அங்கே போய் இப்படி திருவினா தான், ரிமோட்லாம் இருக்காது. இப்போலாம் ரிமோட் வந்துட்டு இங்கேருந்து அமுக்குனா கூட நம்ம வீட்டில் ஓடும். அந்த மாதிரிலாம் ரிமோட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரிமோட்டில் அவன் என்ன பண்ணான், எப்படியா வேலை செய்யும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒரு ஃப்ளாட்ஸில் குடியிருக்கிறாரு. 15வது மாடியில் போய் அமுக்குறான். அந்த வந்த டெக்னீஷியன் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஏன்னா சேனல்லாம் மாறுது. அது ரொம்ப சூப்பரியா அருமையாக ஒரு டிவி கொடுத்துருக்காரு. எவ்வளோ ரூபான்னு கேட்டாலும் ஒரு அப்படியே ஆச்சரியப்பட்டு அவனுக்கு வேண்டிய காசை கொடுத்து அனுப்பிட்டார். கரெக்டாக 1 மாதம் ஆச்சு. திருப்பி நேராக அந்த கடைக்கு போனார். அந்த டெக்னீஷியன்ட்ட, எப்பா வேறு ரிமோட் இருந்தால் கொடுப்பா அப்படின்னு கேட்டார். என்ன, ஏன் நல்லா தானே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரியா சார் வேலை செய்யுதுண்ணா. இல்லை நான் ஏதாவது ஒரு சேனல் மாட்டினா 15 மாடி ஏற வேண்டியதாக இருக்கியான்னாராம். இப்போ நம்ம பக்தி மார்க்கம் அப்படி தான் இருக்குது. யாரும் வருத்தப்படாதீங்க. 15 மாடி ஏறிட்டு கிடக்கிறோம், கீழே இருந்து அமுக்கினா கூட வரும். அந்த டெக்னிக்கு நம்ம தெரிஞ்சுக்கல. அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆரம்ப நிலையில் ஒரு பக்தி மார்க்கம் சொன்னார்ல, என்ட்ரி லெவல், அங்கேயே தான் இருக்கும்.
நம்ம அடுத்த லெவலுக்கெல்லாம் போகணும். நம்ம ரிமோட்டாக இல்லாமல் கண்ணால் பார்த்தாலே டிவி ஓடுறா டெக்னிக்கெலாம் அவர் சொல்கிறாரு. ரிமோட்டை 15 மாடிக்கு மேலேருந்து அமுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் வாழ்க்கையிலே நாம் வாழணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன அந்த ஞானம் அப்படிங்கிற மார்க்கத்தில் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வேண்டுகோள். ரெண்டாவது, ஞானம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக ஆன்மீகத்தின் படியிலும் அறிவியல் பூர்வமாகவும் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு நல்லது. அந்த அடிப்படையில் ஒரு சீக்கிரமே சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா ஞானியரும் பொதுவாக சொல்லக்கூடியது மாயை நீங்கினால் ஞானம் அப்படிங்கிற 3 வேர்டு, அவ்வளோதான். மகாவீரர்னு சொல்லியிருக்காரு. அதை எல்லா ஒட்டுமொத்த ஞானியரும் கூடிய ஒரே ஒரு வார்த்தை, மாயை நீங்கினால் ஞானம் அப்படிங்கிறது தான். இப்போ மாயைன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தானே ஞானம்ங்கிறது நம்ம கொண்டு வரலாம். மாயை நம்மள்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நம்மள்கிட்ட ஞானம் இருக்குன்னு அர்த்தம். மாயை இருந்தால் நம்மள்கிட்ட ஞானம் இல்லைன்னு அர்த்தம். உதாரணமாக சொன்னால், நம்ம சினிமாவுக்கு போகிறோம், சினிமா நடந்துக்கிட்டு சினிமா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மொதல் ஷோ ஓடுது. அப்போலாம் நியூஸ் ரீல்னு போடுவான், எப்படா படம் ஆரம்பிப்பான்னு இருக்கும். பீகாரில் வெள்ளம்மா, அஸ்ஸாமில் ஏதாவது வறட்சியும்பான். இந்தியாவுக்குள்ளே வறட்சியும் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர் படம் எப்போ வரும், எம்ஜிஆர் வந்தாலும் ஒரு ஜாலியாக. அதுமாரி இப்போ ரஜினிகாந்த் படம்னு வச்சுக்கோங்களேன், ஓடுது. அது டைட்டில்ஸ் போட்டான், ஓடிக்கிட்டு இருக்கு. முக்கியமான சீன் வருது, ஆனந்தராஜா கட்டி வச்சு அடிக்கிறான் பாஷாவில். நமக்கு அப்படி சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப இருந்தது. அந்த மாதிரி நம்ம சினிமாவை பார்க்கும்போது பார்த்து 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 ரஜினிகாந்தை நாம் என்ன செய்கிறோம், ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவரே மகாவீரராக நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நாளில். ரஜினி என்ன சொன்னாலும் அந்த அடிப்படையில் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மா அப்பா சொல்கிறத கூட நம்ம கேட்குறதில்ல, ஆசிரியர்கள் சொல்கிறத கூட கேட்குறதில்ல, எஜுகேஷன் ஆஃபீஸர் சொன்னால் கூட கேட்குறதில்ல. ரஜினிகாந்த் சொல்கிறது மட்டும்தான் கேட்போம். நீ அந்த தியேட்டரில் படம் முடிஞ்சோன்னு அந்த திரையில் போய் கையை ரஜினிகாந்தாக இருக்கார். நமக்கு நல்லா தெரியுது, ரஜினிகாந்த்னு ஒரு ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிறாரு. அதுக்கு யாரோ கதவசனம் எழுதியிருக்காரு. கேமரா வச்சு 10 கேமராவை எடுத்து எது நல்ல காட்சி இருக்கோ அதை மட்டும் வெட்டி எடிட்டிங்கில் போட்டிருக்கான். அதுக்கு சைடு எஃபெக்ட் தேடவா கொடுக்குறாரு. இவ்வளவும் தெரிஞ்சிருந்தும் ஒரு ஆளை நம்ம காதலிக்கிறோம். இதுக்கு பேர் தான் மாயை. தெரிஞ்சே நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்மள்ட்ட ஞானம் இருக்கா இல்லையா நம்மளே முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இப்பயும் செல்லில் எடுத்தால் சினிமா செய்திகள் தான். சினிமாவில் நடக்கிறவங்கெல்லாம் உண்மையாக நடந்துப்பாங்களா? நடிப்பு தானே. இப்போ நம்ம அண்ணன் தம்பி நடித்தா நமக்கு பிடிக்குதா என்ன? ரஜினிகாந்த் தான் பேசாமல் இருக்க வேண்டியதானே. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மள்ட்ட நடிக்கிறாங்கன்னா ஜாலியாக இருக்க வேண்டியதுதானே. நம்ம கணவனோ மனைவியோ நடித்தாங்கன்னா பிடிக்குமா என்ன? ஏன் அவங்கள மட்டும் நம்ம லைக் பண்ணுறதில்ல? அப்போ ஏதோ ஒரு மாயை நம்மகிட்ட குடியிருக்கிறது. அதனால் ஒரு சினிமா நடிகரை நாம் உண்மைன்னு நினைக்கிறோம். அது போலி. அது கீழே கிடக்கிறது பாம்பாக இருந்தால் நாம் கயிறுன்னு நினைக்கிறோம். அது கயிறாக கிடந்ததுன்னா பாம்புன்னு நினச்சி பயப்படாமல் காலை வைக்கிறது தாண்டுறோம். பாம்பை கயிறுன்னு நினச்சி மிதிச்சிடுறோம். இது மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் மாயை. அப்போ துன்பம் நமக்கு வராமல் எப்படி இருக்கும்? முதல் நாள் முதல் ஷோவுக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு எவ்வளோ ரூபா கொடுத்துட்டு நம்ம அந்த படத்துக்கெல்லாம் போகிறோம். விஜய்க்கு வன்ருட்டியாக அது எங்கே, அது விக்கிரவாண்டியில் போட்டாங்கன்னா மீட்டிங்கு, இங்கேருந்து வேகாத வெயிலில் போய் அட்டன் பண்ணிட்டு வரோம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாயை. ஆனால் 55,000 வருஷம் ஒரு ஆள் வேலை வெட்டியை விட்டுவிட்டு நமக்காக சொல்லிவிட்டு கோயிலில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் சொன்னதை நம்ம கேட்கவே இல்லை, அவரை லவ் பண்ணவும் இல்லை, அவரை பக்தி செலுத்தவும் இல்லை. அப்போ நம்ம மாயையில் இருக்கிறோமா ஞானத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நீயே ஒரு மாயை அப்படின்ட்டு. இது என்னடா கூத்தா இருக்கு அப்படின்னு சொன்னால், எல்லாம் நீ என் மனுஷன்னு உன்னை நினச்சிக்கிட்டு இருக்க. உன் தலையில் ஒரு சிப்பு இருக்குது. சிப்புனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாருக்குமே ஒரு ஐசியோ ஏதோ ஒன்று அது இயக்கி கொண்டு இருக்கிறது உன்னை. அது கை தூக்குனா நீ கை தூக்குற, கையை தொங்க போனால் கை தூங்குற, வாயை திறந்து பேசுனா பேசுகிற, வாயை மூடுனா மூடுற. எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. இது எல்லாமே எதில் உருவாக்கப்பட்டது? வாசு கேட்டால் சொல்லுவாங்களா,
எல்லாம் மண்ணால் உருவாக்கப்பட்ட சிப்பு தானேப்பா. எல்லாமே சிலிக்கேட்டு தானே, சிலிக்காலேருந்து வந்து தானே, சிலிக்கன் வேலியிலேருந்து வந்து தானே அத்தனையும். நம்மளுமே எலும்பு மண் தான். எலும்பு ஒரு தாது, 7 தாதுல தான் உடம்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 7 தாதுவுமே மண்ணில் தான் இருக்குது. நாம் மண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு உடல். நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், நாம் ஏதாவது தனி ஸ்பெஷலாக மேடுப்பா, நம்ம மேடை வேறு அப்படின்னு தானே நினச்சிட்ருக்கோம். வெறும் மண் தான். அப்போ நாமளும் உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் மாயையில் தான் இருக்கும். மனம்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, எவ்வளவோ விஷயத்தை உள்ளே வச்சுருக்கோம். ஆனால் மறந்துட்டு உளருவோம். ஆனால் கரெக்டாக தான் வச்சுருக்கோம்னு நினச்சிட்டு இருப்போம். தப்பாக புரிஞ்சு வச்சுருப்போம். அஞ்ஞானமாக பேசுவோம், அறியாமையிலே நடப்போம். ஆனால் இருந்தாலும் மனம்ங்கிறத நம்ம நினச்சிட்டு இருப்போம். இது ரெண்டுமே மண்ணால் உருவானது. உடம்பு நீரால் உருவானது. உஷ்ணங்கிற நெருப்பால் உருவானது. மூச்சு விட்டோம்னா தான் நம்ம உயிரோடு இருக்கோம். காற்றால் உருவானது. கடைசியில் எல்லாம் நின்னாலும் மூச்சு இருக்கான்னு பார்க்கலாம். போயிடுச்சுன்னா பேசுவோம். நம்மளை எங்கே கொண்டே போடுறான்? மண்ணில் தான் போடுறோம். ரஜினிகாந்த் பாடுறான்ல சவுக்கு வச்சுக்கிட்டு. நம்ம மேலே மண்ணுக்கு தான் ஆசை. நாம் மண்ணாசை பற்றிக்கிட்டு மண் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். அது எப்பயும் கூப்பிட்டுட்டு தான் இருக்குது. நீ என்ன என் மேலே ஆசைப்படுறியா வாயா அப்படின்னு கூப்பிட்டுட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி நாமே ஒரு மாயை தான் இந்த உலகத்தில் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான் ஞானத்தின் முதல் அடிச்சுவடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஞானம்ங்கிறது அறிவியல் ரீதியாக அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாம் எந்த ஒரு விஷயத்தை உலகத்தில் இருக்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அறிவு கருவிகள் நம்ம உடம்புலேயே இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னென்ன கருவி இருக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சுப்பேன். நான் தூங்கிட்டீங்களா? இல்லை நான் தான் பேசணுமா? நீங்களாம் பேசணும்ல? இல்லை வாயடிச்சு போயிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? ரொம்ப இட்லி சாப்பிட்டீங்களா? நமக்கு அறிவு உள்ள செலுத்தக்கூடிய கருவிகள் இருக்குது நம்ம உடம்புல. என்னென்ன ஏதாவது ஒன்றாவது சொல்லுங்களேன். எதன் வழியாக நம்ம அறிவை உள்ளே செலுத்துகிறோம்? ஒருத்தருக்குமே தெரியலையா? அப்போ நான் தான் ஞானி ஆகிக்கணும், நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒருத்தருக்குமே ஞாபகம் இல்லையா? ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது. அது யாருக்காவது தெரியுமா? நமக்கு உள்ளுக்குள்ள அறிவை செலுத்தக்கூடிய இன்புட் டிவைசஸ் இருக்குது. இன்புட் டிவைசஸ்னால் கீபோர்டு, மவுஸு, இதெல்லாம் நல்லா நம்ம படிச்சிருக்கோம். அதேமாதிரி நமக்கு இன்புட்ஸ் டிவைஸ் இருக்குது. மெய், வாய், மூக்கு, கண், செவி. இது முக்கியமான இன்புட் டிவைஸ். இந்த 5 தான். இது எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இதுதான் உள்ளுக்குள்ளே அறிவை கொண்டு போய் சேர்க்குது. ஏற்கனவே அறிவு இருக்குது நமக்கு. இதெல்லாம் உள்ள கொண்டே சேர்க்குது. எப்படி சேர்க்கும்? இப்போ நான் பேசுகிறேன், இந்த ஒலி வாங்கி மைக்ரோஃபோன் வாங்குது, நேராக ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டுக்கு ஒயர் வழியாக போகுது. அங்கேருந்து அது ஸ்பீக்கருக்கு வெளியில் வருது. அது அவுட்புட் டிவைஸ் அங்கே இருக்குது. இன்புட் டிவைஸ் இது மாதிரி நமக்கும் இது இன்புட் டிவைஸ், இது அவுட்புட் டிவைஸ். மாற்றி யோசிக்கக்கூடாது. காது எதாக இருந்தாலும் உள்ளே வாங்குவோம். மைக்கு நம்மளோட ஸ்பீக்கர். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது ஸ்பீக்கர். இதை ஒரு மைக்கு வாங்குது, வெளியில் தள்ளுது. இது ரொட்டீன். இதில் எப்படி வேலை செய்யுது? எலக்ட்ரிக்கல் பல்சஸாக மாற்றி அனுப்புது. எல்லாம் எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணுது. எல்லாம் சிக்னலாக போகுது. உள்ளே போச்சுன்னா அங்கே போய் உள்ளே போகுது. இப்போ நான் பேசுகிறத ஒரு சிடிலேயோ பழைய காலத்தில் டேப்லேயோ போட்டால் ரெக்கார்ட் ஆகும் இல்லையா? அப்போ அதுக்கும் ஒரு தனியான ஒரு கருவி தேவைப்படுகிறது. அந்த மாதிரி நாம் என்ன உள்ள 5 இந்திரியங்கள் சொல்லக்கூடிய இத்தனை உறுப்புகள், அந்த 5லேருந்து உள்ளே போகிறது எல்லாமே அறிவை நமக்கு தருவதாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதுல கண் என்ன செய்யும்? ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே உள்ள ரெட்டினா அப்படிங்கிற ஒரு இதில் விழுவும். அது பின்னாடி இருக்கிற நரம்புகள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு இருக்குது. அது எடுத்துகிட்டு போய் மூளைக்கு போகும். மூளைக்கு போகணுன்னு அது இது வரைக்கும் பார்க்காத விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ டைனோசர் வந்திருக்கு, நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னா ஏதோ ஒரு பேரை போட்டு இந்த மனம்ங்கிற இடத்துல ரெக்கார்ட் பண்ணிவிடும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு. முன்னாடியே நம்ம டைனோசரை பார்த்துருந்தோம்னா உள்ளே போனோடனே தேடும்,
இது சம்மந்தமாக ஏதாவது தகவல்கள் இருக்கின்றனவான்னு பார்க்கும். ஓ டைனோசர், இது இவ்வளோ பெருசு இருக்குது, அது குட்டியாக இருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிவிடும் உள்ளே. அப்போ நம்ம முதல்ல உள்ளே வாங்கிறது சிக்னலாக வாங்குகிறோம். அடுத்த லெவல் போணுச்சுன்னா அது என்னவாக இருக்கும், ஏதோ ஒரு தகவலாக உள்ளே செல்லும். முன்னாடி சிக்னலாக போகிறது, அடுத்தது தகவலாக போகும். இந்த தகவலை நாம் பதிவு செய்யும். நம்மளுடைய மனத்தில் தகவல்னு ஆனோன்னு பதிவு செஞ்சிடும். அது இன்னைக்கு உலகமே தகவலை பதிவு செய்வதில் தான் 1.5 லட்ச ரூபா கொடுக்குறோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது நம்மகிட்டே இருக்கு. இன்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் தகவல். டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக மாற்றி உள்ளுக்குள்ளேயே நம்ம சிஸ்டம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் ஒருத்தன் எலக்ட்ரானிக்கில் பண்ணியிருக்கான். எல்லாமே அவனும் தெரியாமல் பண்ணல, அவனும் ஒரு ஞானி தான். இல்லைன்னா இந்த டிவைசஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த டிவைஸ் நம்மள்கிட்ட இருக்குது, நமக்கே தெரியல. அப்போ நமக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும் பாருங்கள். இது உள்ளே டெபாசிட் உள்ளே போனோன்னு ஒரு இடத்துல பதிவாகும். அது மனம். அந்த மனம் அப்படிங்கிற ஏரியாவில் பதிவாகிட்டே இருக்கும். இப்போ நான் கண்ணால் பார்க்குறேன், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பின்பக்கத்தை பார்க்க முடியுமா உங்களால்? கண்டிப்பாக பார்க்க முடியும். புதுசாக ஒரு ஆளை பார்க்குறீங்க, அவரை பார்த்தா அவர் எவ்வளோ குண்டாக இருக்காரு ஒல்லியாக இருக்காருங்கிறத நீங்கள் எப்படி கரெக்டாக அனுமானிக்க முடியும்? நம்மளா தோராயமாக இந்த ஆள் குண்டான் அப்படின்னு நம்மளா வச்சுக்கிட்டாங்க, ஃபேட் மேன் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா சின்ன பையனாக தானே லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லுவோம். அவன் கிட்டக்க போனால் தான் ஒரு 55 வயசில் கூட லிட்டில் பாயாக இருப்பான். அது நமக்கு தெரியாது. எட்டிருந்து பார்த்தா ஏதோ ஒரு தகவலில் ஏதோ ஒரு விஷயத்த உள்ளே நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பல விஷயத்தையும் உலகத்தில் 2Dலேயே பார்த்து தான் முடிவு பண்ணுறோம். 3Dன்னு சொல்லக்கூடிய முப்பரிமாணத்தில் நம்ம எதையுமே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்பில் எந்த கருவியும் இல்லை. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் மிக சரியாகத்தான் தகவல்களை பதிவு செய்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஞானியெல்லாம் சொல்கிறார். நீ எந்தெந்த விஷயத்தை சரியாக பதிவு செய்யாமல் இருக்கியோ அதெல்லாம் அஞ்ஞானம். நீ முழுக்க முழுக்க 3D மாதிரி போயிடுது. ஐயப்பனை பார்த்தா, ஸ்டீபாலை பார்த்தா என்ன சட்டை போட்டுருக்காங்க மட்டும் இல்லை, பின்பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்கும் தெரியக்கூடிய ஆற்றல் மனிதர்கிட்ட இருக்குது. அதுதான் முழுதுணர் ஞானம். அதுக்கு நீ வரணும்னா இப்போ நீ தகவல்லாம் சேமித்து வச்சிருக்கீல்ல, இதை நினச்சிக்கிட்டு தானே வாழ்க்கையில் வாழ்கிற. இதில் எவ்வளோ தவறு செய்வோம். நம்ம எல்லாத்தையும் 2 பரிமாணத்தில் பார்த்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறோம். நான் பேசுகிறது இந்த மைக் வழியாக உள்ளே போகுது. நான் பேசுகிற நேரத்தில் உங்கள் சிந்தனை வேற எங்கேயா இருந்ததுன்னா நடுப்புற விட்டுருப்பீங்க நான் பேசின வார்த்தையே. இல்லை நான் பேசுகிறது காது சரியாக கேட்கணும். இப்போ எனக்கு மாதிரி மையின்னு உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்க, சரியாக கேட்காது. சில வார்த்தைகள் ட்ரங்கேட் ஆகிடும். இப்போ ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் 2 ட்ரங்கேஷன் வரும். ஆம்பிளிட்யூடு ட்ரங்கேஷனு, இன்னொரு சிக்னல் ட்ரங்கேஷனு 2 இருக்குது. அதில் சில பேர் பேசுகிறது விட்டு விட்டு வர்றது பேர் ரெக்கார்டிங் ஆகிருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஆகும். அந்த மாதிரி ஆள்லாம் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அடுத்தவங்கள்ட்ட ஒழுங்காக சொல்லுவாங்களா? அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் சொல்லுவான். அப்போ ஒரு யானையை போய் பார்த்துட்டு 5 குருடை எப்படி பார்த்தானோ இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம்ல ஸ்கூலில், யாருக்கா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். காதை முறம் அப்படிங்கிறோம். துதிக்கே என்ன சொன்னான், முத பார்த்தவன் அப்படி தான் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் தான் யானைன்னு ஒன்று பெயரிட்டு நூலில் எழுதி படத்தை காமிச்சு எல்லாம் செய்கிறோம். அந்த மாதிரி நாம் பல விஷயங்களையும் யானையை பார்த்த குருடர்களைப் போலத்தான் நாம் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அப்படிங்கிறது நாம் ஏற்றுக்குவோமா ஏற்றுக்க மாட்டோமா? நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பல விஷயங்கள் தப்பாக இருக்கும். இந்த முடுக்கில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு ஆணும் பெண்ணும். நம்ம அங்கே போய் நிற்கிறோம். பார்த்தோன்னே என்ன நினைப்போம்? ஏதோ ஒன்று நினைப்போம். அவங்கவுங்க வயசுக்கு நமக்கு பிடிச்சா ஒன்று நினைப்போம், பிடிக்கலன்னு நினைப்போம். அது சரியான தகவலா? இது நமக்கு தேவையா? இதுவே உன் ஞானத்தை வளர்க்காது அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு பேர் என்ன? தவறான பதிவு செய்து அதோட நம்ம சும்மா இருக்கிறோமா? யார்கிட்டையும் அதை உடனே போட்டு கொடுப்போம். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அப்படின்ட்டார் ஒரு ஆள். அவர் யாரும் தெரியும்ல? நீ உயிரோடவே இருக்க வேணாண்டா, ஊர் அக்கா போகிற ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கீல்ல, நீ உயிரோடு இருக்கிறதோட சாவலாம். ஏன்னா நீ அடுத்த பிறவிலியாக ஞானத்தோட பிறப்ப. இப்போ நீ அஞ்ஞானியாக இருக்க அப்படின்னு எழுதியிருக்காரு. நாம்
எந்தவித ஆதாரமும் எந்தவித தெளிவும் இல்லாமல் சரியாக புரிந்து கொள்ளாமல் அடுத்தவங்களை பற்றியோ அடுத்த பொருள்களை பற்றியோ எல்லாரிடையும் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கு பேர் புறங்கூறுதல். அப்போ நமக்கு ஞானம் வருமா? வராது. வரலைன்னா நாம் பேசினதுக்கு இயற்கை என்ன செய்யும்? ஒரு தண்டனையை உனக்கு வழங்கும். இது புத்தர் சொல்கிறார். ஸ்பீக் ஆஃப் இல் அதர்ஸ் பிரைம் சின் அப்படின்னு எழுதிட்டார். சிம்பிளாக 2 வரியில். யாரெல்லாம் ஊரக்கப்போர் பேசுகிறாங்களோ அவங்களாம் நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு மகாவீரர் சொல்கிறார், புத்தர் சொல்கிறார். அதனால் நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை. மகாவீரர் சொன்னால் தானே நம்ம அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். அவர் தான் வேறு மதத்தை சேர்ந்தவர். மகாவீரர் அதை விட மோசமாக சொல்லியிருக்காரு. அதை எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ மோட்சத்துக்கே போக மாட்டேன். பொய் சொல்கிறது யாருக்காவது பிடிக்குமா? யாருக்குமே பிடிக்காது. மற்றவங்க சொன்னான், நம்ம சொல்கிறது பிடிக்குமா பிடிக்காதா? இது அவங்கவுங்க மனசாட்சியை பார்த்துக்கணும். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறாங்க. பையன் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிறான் அப்பாக்கிட்ட. ஒரு பையன், அந்த பையனை என்ன சொல்லி திட்டுவார்? நீ எனக்கு ஏன்டா அப்படி பண்ணுற, நல்ல புத்தியே இல்லையா அவனுக்கு? சாதாரண அப்பனா தான் திட்டுவான். ரொம்ப கோவக்காமனா இனிமே போய் சொன்னீங்கன்னா அடித்து கையால் ஒடிச்சிடுவேன். நம்ம பையனை சொல்லுவோம்ல, சொல்லுவோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீ பொய் சொன்னீன்னா நாளையிலேருந்து என் பிள்ளையே இல்லை, இதை சொல்கிறவங்களே இருக்காங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது. சொல்லி வாயை மூடுறாரு, செல்ஃபோனில் கால் வருது. கால் வந்தோன்னே அந்த பையன் அங்கே பக்கத்தில் நிற்கிறான் அந்த செல்ஃபோன்கிட்ட. யாரான் பாரு, சித்தப்பா அப்படிங்கிறான். நான் இல்லைன்னு சொல்லுவேன். இப்படி தான் நம்ம பிள்ளைங்களையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன போய் சொல்லலாம்ப்பா, உழைக்கிற வழியை பாரு, எல்லாம் 6, 7, 5 இதுக்கு தான் நீ போகணும் அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா? நமக்கு இல்லை. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு நினைவாற்றலே தேவையில்லை. எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிட்டு தெரியுமா பொய் சொல்கிறதுக்கு? சாதாரண விஷயம் இல்லை. ஒரே மாதிரி எல்லாத்தையும் பொய் சொல்லணும். ஒருத்தன்ட்ட மாற்றி சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவான் இன்னொருத்தன். அவன் வேறு மாதிரி நேர்த்தி சொன்னான்டா, சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இது நமக்கு தேவையா? இதெல்லாம் சொல்லாதேன்னு சொல்கிறாரு. அதனால் நாம் அந்த அடிப்படையிலும் அதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் அஞ்ஞானம், அறியாமை. இதெல்லாம் விளக்கினால் நமக்கு ஞானம் வரும் அப்படிங்கிறது தான் நாம் பட்டவர்த்தமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. மணி ஆகிடுச்சு, நம்ம இதோட இன்றைக்கி நிறுத்திக்கலாம். ஏன்னா இன்னொரு நாளைக்கு தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி. ஞானம் அஞ்ஞானம் சொல்லணும்னா ஒரே ஒரு